என்ற பழமொழிக்கு நாம் மில்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருப்பதே இதன் நோக்கமாகும். நம் மற்றவர்களிடம் கொண்டுள்ள கோபம், பகை, வஞ்சம் போன்றவற்றை மனதிலிருந்து போக்குவதே போகியின் நோக்கமாகும். ஆனால் இன்றைய காலத்தில் பழைய பொருட்கள், நெகிழி பை, டயர் போன்றவற்றை மறுசுழற்சி செய்யாமல் எரிப்பதனால் நம் சூழலும் மாசு அடைகிறது. நம் தலைநகரமான டெல்லி காற்று மாசு அடைந்து வரும் மாநகரில் ஒன்றாக மாறி வருகிறது. ஜனவரி 5, 2025 நாளடைந்த தந்தி தொலைக்காட்சி செய்தி. தலைநகர் சென்னையில் கடந்த 10 நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. சென்னை மாநகரில் காற்று மாசும் அதிகரித்து பனியின் ஈரப்பதத்துடன் கலப்பதால் கடற்பகுதிக்கு நகர முடியாத சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக காற்று மாசும் அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்து வருகிறது. சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 114ஆக பதிவாகி மிதமான பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் காற்றின் PM 2.5 நுண்துகள்கள் பெருமளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போது தலைநகர் சென்னையில் அதிகபட்சமாக மணலியில் காற்றின் தரக்குறியீடு 197ஆகவும், அரும்பாக்கத்தில் 158ஆகவும், பெருங்குடியில் 157ஆகவும், வேளச்சேரியில் 144ஆகவும் மோசமடைந்துள்ளது. காற்றின் தரம் 100 முதல் 200க்குள் இருக்கும் போது சிலருக்கு சுவாசிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது நுரையீரல் பாதிப்பிற்குள்ளானவர்கள், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோயாளிகள் உள்ளிட்டோர் காற்று மாசு அதிகரிப்பின் காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீசன்ல யூஸ்வலாவே எஸ்பெஷலி இந்த வருஷம் நிறைய நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டிக்கல்னால வர அலர்ஜியா இல்லை இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால கண்டிப்பா ஃப்ளூ வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு இந்த சீசன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பாக பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் போது காற்றின் நுண்துகள்கள் PM 2.5 எளிதில் நுரையீரலுக்குள் செல்லும். இதனால் பல்வேறு உடல் அசைவுகள் ஏற்படுவதுடன் காற்றில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ் காரணமாக நோய் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லங் கண்டிஷன் இருக்கு, நீங்க கிரானிக் ஆஸ்மட்டிக், இல்ல குழந்தைங்க காலையில கிளாஸ்க்கு எதுக்காக போறாங்க, அவங்க ஒரு ஆஸ்மட்டிக், இல்ல காலையில ஸ்கூலுக்கு போறாங்க குழந்தைங்க எல்லாம் ஆஸ்மட்டிக்கா இருக்காங்க, இந்த சீசன்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் நீங்க உங்களுக்கு இன்ஹேலர் எடுக்கிற பழக்கம் இருந்தது, இல்ல டாக்டர் உங்களை இன்ஹேலர் ரெகுலரா எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சீசன்ல ரெகுலரா இன்ஹேலர் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் வரும் 13ஆம் தேதி போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காற்று மாசு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் கவனமோடு இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர். சென்னையில் உள்ள மணலில் காற்றின் தரக்குறியீடு 197ஆக உள்ளது. காற்றின் தரம் 100ல் இருந்து 120க்குள் இருக்கும் போதே சுவாசிப்பது சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள், ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள், இதய நோயாளி காற்று மாசு அதிகரிப்பதால் மேலும் மோசமடையும் நிலை வரும் என்கிறார்கள். போகியின் முன்பே இந்நிலை என்றால் பொருளை எரித்தால் நினைத்து பாருங்கள். வட சென்னை என்றாலே மாசு, தூசி போன்றவை நிறைந்த இடம் என்று கூறுகிறார்கள். தற்போது அனைவரும் எரிக்கும் பொருட்களால் சென்னை வாசிக்கு மட்டுமின்றி இந்த பூமிக்கு பெரும் பாதிப்பு உண்டாகும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் நாம் சுவாசிக்கும் காற்று சிறிது சிறிதாக மாசடைந்து வருகிறது. வாகனத்தில் இருந்து வரும் புகை, தொழிற்சாலையில் இருந்து வரும் புகை போன்றவற்றினால் காற்று மாசடைந்து வருகிறது. ஓசோன் படலத்தில் சிறு சிறு துளைகள் ஏற்படுவதால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு உண்டாகுகிறது. காலநிலை மாற்றம், அதாவது அதிக மழை, அதிக வெப்பம் போன்றவற்றை நம்மால் அறிய முடிகிறது. இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் காற்றை கூட காசு கொடுத்து வாங்கும் நிலை வந்துவிடும். மாணவர்கள் பள்ளிக்கு தண்ணீர் பாட்டில், மதிய உணவு, புத்தகம் கொண்டு போவதைப் போல சுவாசிக்க காற்றையும் அடைத்து எடுத்து செல்லும் நிலை வந்துவிடும். எதிர்கால சந்ததியினருக்கு காசு பணம் சேர்த்து வைப்பதை விட மிக சிறந்த ஆரோக்கியமான உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள் ஆகும். எந்த பொருளையும் எரிக்காமல் மக்கும் மக்காத குப்பைகளாக பிரித்து கொடுப்பதன் மூலம் பூமி மாசு அடைவதை தடுக்கலாம். புகையில்லா போகி பண்டிகை இயற்கையின் ஆரோக்கியம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். பழையனவாம் குரோதம், வெறுப்பை கலைத்து புதியனவாம்
தவிர்ப்போம் என்று அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.